Taste the Daily. திருசங்கை பத்மநாத், இப்போது உங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க, எல்லாத்துலேயும் இவங்க பேர் வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஓடிபி வாங்குறத தடையாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி பேர் வைக்கக்கூடாது அப்படின்றதாகட்டும், இதெல்லாம் திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கான முதல் அடியாக பார்க்க முடியுமா? இனிமேல் எது பண்ணாலும் எடுபடாதம்மா. 4.5 ஆண்டு காலம் தூங்கிட்டு பட்டியை போட்டுட்டு பல முறை சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்கின்ற நிலையில் இப்போ போய் விருந்து வச்சிங்கன்னா சரியாக வருமா? சகோதரி சொன்னது போல் எதுக்கத்தாலும் ஸ்டாலின் 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 ஸ்டாலின். அவர் என்ன சொல்கிறார்? இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறார்? நலன் காக்கும் ஸ்டாலின் சொல்கிறார். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துலலாம் ஒரு 50 டைட்டில் வைப்பாங்க. 50 டைட்டில் வச்சுட்டு அவங்க திமுக நிர்வாகிகள் ஒரு பட்டியல் எடுப்பாங்க. டிபேட்லாம் பாருங்கள், நாங்கள் செய்த சாதனைகள்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் படிப்பாங்க. அதில் 25 பேரில் அதில் குறிப்பாக ரேஷன் கடை வந்து வீட்டிலே போய் கொடுக்குற ஒரு 25 பேர் படிக்கிறாங்களா? 25 பேர் கேட்டோன்னா நிறைய 4 பக்கம் படிக்கிறாங்களா? 4 திட்டத்தை தவிர வேறு சொல்ல மாட்டேன்றாங்க. இல்லை திமுக காரங்க அப்படியே பேர் படிச்சுட்டே போவாங்க. இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு 50 பேர் வைப்பாங்க. வாரத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரேஷன் கடை வீட்டில் கொடுக்கறது முதியோருக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எது எடுத்தாலும் வாக்குறுதி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, செயல்படுறது ஒரு மாதிரி செய்வாங்க. உரிமை திட்டம்னு சொல்லிட்டு அனைவருக்கும்னாரு, கடைசியில் தகுதி வாய்ந்தன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார்? இப்போது அதே மாதிரி ரேஷன் கடை வீடு போய் தேடி கொடுப்போம்னு சொன்னாங்க. அது வந்து அந்த திட்டம் முழுமையான தோல்வி. எங்கே? ஆந்திர பிரதேசில். அது மக்களுடைய வரி பணத்தை வீணாகிற பணம். நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்க போகின்ற பொருட்களை தரமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா க்யூவில் நின்று வாங்க நாங்கள் தயார். அதை விட்டுட்டு அதில் ஏடாகுடம் பண்ணிட்டு ஊழியர்கள் சரியாக செயல்படுறதில்ல. அதனால தான் பிரச்சனை. வீடு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திட்டங்களை அறிவிக்கிறது அங்க தோல்வியாக, திட்டங்களை செயல்படுத்துறதுல தோல்வியுமா? இஷ்டத்துக்கு பேர் வச்சிருவாங்க அவங்க, ஆனால் செயல்படுத்துறது இல்லை. ஒரு 10 வீடு கொடுத்துருவாங்க. ஒரு 20 மாநகர 15 மண்டலத்தில் 200 வார்டில் எல்லாம் ஒரு 2000 வீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் திட்டம் மட்டும் அவங்க வந்து படிப்பாங்க அப்படியே. அந்த மாதிரி அது எடுபடாது என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த ஒரு தடை அப்படின்றது இவங்க மார்க்கெட்டிங் அப்படின்றத அவங்களே பதில் கொடுத்துட்டாங்க. அவங்க நீதிமன்றத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அவங்க பாட்டு தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அம்மா அவங்க நீதிமன்றம் சொன்னதை கேட்காம செஞ்சாங்கன்னா அது நீதிமன்றம் அவமதிப்பாக்காதா? அதில் வந்து உடனே ஆட்சி கலைக்க போதா? they will try to encash the name, encash the opportunity of the time. இந்த இன்னும் 6 மாதம் இருக்கிறதுனால அதில் என்னெல்லாம் வாய்ப்புகள் பெருக்க முடியுமோ அதை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுவாங்க. அம்மா நினைவு உணவுன்னு சொல்லிட்டு சகோதரி சொன்னாங்க. அது உலக சிறந்த, அது தெய்வீக ஸ்கீம்மா. எத்தனை பேர் அதனுடைய வயிறு பசியாருச்சுன்னா, அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வில் இன்றைக்கி 160வது வார்டில் ஒரு மிகச்சிறந்த முறையில் ஆலந்தூர் மண்டலத்தில் செயல்பட்டு இருந்ததை அதை எடுத்து போய் வணிக வளாகத்தில் போட்டு ஒரு சந்துக்குள்ளே போட்டு அதில் அதாவது எந்த அளவுக்கு அந்த அம்மா உணவு திட்டத்தை நான் சீர்கேடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பயம் வந்ததுனால தான் 4 IAS அதிகாரியை போட்டு எம்எல்ஏ போனால், MP போனால், கவுன்சிலர் போனால், மேயர் போனால், யார் போனாலும் மிகப்பெரிய எதிர்ப்பு நடக்கும். அதை தடுப்பதற்காக ஒரு IAS அதிகாரிகளை முன்னாடி வச்சுட்டு கட்சி ஆளுங்க போக முடியல அப்படின்றதுனால அரசு அதிகாரிகளை பயன்படுத்திக்கிறாங்க. 4 வருஷம் தூக்கியாச்சுமா. அப்போ இந்த திட்டங்கள் சும்மா பேர் வைக்கிறது மட்டும் அப்படின்றது மக்கள் கிட்ட எடுபடுமா? நிச்சயமாக எடுபடாது. உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவர்களுடன் அவர்கள் சென்றார், அவர்களுடைய கட்சிக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கும் பிரச்சனை வரும்ன்றத உணர்ந்த காரணத்தினால மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கூட்டணி உடைஞ்சு அவங்கவுங்க செதறி போவதும் நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அவங்க நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கோம்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி பார்த்தா EPS பேசியிருக்காரு, OPS பேசியிருக்காரு. OPSஐ வந்து EPS அவர்கள் சேர்க்காமல் இருந்தார். கடைசி வாய்ப்புனா அது முடிஞ்சு போன காலத்தை சொன்னார். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறோன்னு சொன்னார். அப்போ நாங்கள்லாம் என்ன நினச்சோம்? காலில் விழுந்து கேட்குறாரு, இவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு ஸ்லைட் சிம்பதி. அவர் தீர்க்கதரிசி பாருங்கள், EPSோட தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி எந்த அம்மா புரட்சி தலைவரும் திமுகவுக்கு எதிர்த்து கொம்பு செய்வி வளர்த்த ஒரு கட்சியில் இருந்த ஒரு 3 முறை 2 முறை முதலமைச்சராக இருந்து துணை முதல்வராக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு எதிர்முகாமில் போய் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? அதே கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அது தவறாக சித்தரிக்கப்பட்டது, அதுக்கு இவர் அம்மா பேரை கலங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குற தார்மீக பொறுப்பு உரிமை அவருக்கு என்ன இருக்குது? இப்போ ஸ்டாலினை போய் பார்த்துருக்காருமா. கூட்டணி பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த நீதிமன்றங்கள் கிட்ட திரும்பவும் மீண்டும் மீண்டும் இந்த திமுக அரசு குட்டு வாங்கிட்டே இருக்கு அப்படின்றது எதன் வெளிப்பாடு?
அவங்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடுமா. எப்படியாவது தன்னுடைய பேர் எடுத்து போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாதுமா. இவங்க கதவை தட்டுறாங்க, பெட்ரூமை தட்டுறாங்க, ஹாலை தட்டுறாங்க, தட்டி தட்டி போய் உறுப்பினர்லாம் சேர்க்குறாங்க. ஆனால் 8 மாதம் இருக்குது. இன்னும் 8 மாதத்தில் இவங்க மக்கள் நல பணி செஞ்சாங்கன்னா எந்த வீடியும் போய் தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தானாக அவர்கள் வாக்களிக்கும் நேரத்தில் அவர்கள் போய் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அதில் நம்பிக்கையில் உடன்பாடு இல்லை. ரொம்ப கெட்ட பேருமா. அரசு ஊழியர்களும் அவங்கள மதிக்கலை, கட்சியினுடைய தொண்டர்களும் மதிக்கலை. அவருடைய பெரிய ஒரு நிர்வாகி, அவருடைய மகன் வந்து ஒரு காரில் பேரன் காரில் ஏற்றி ஒரு கொலை பண்ணியிருக்காரு. இன்றைக்கே பத்திரிகை ரிப்போர்ட் எப்படி போகுதுன்னா விபத்து மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி காப்பாற்றுற அப்படி ஒரு விவோ பெண் ஊழியர் அவர்கிட்ட ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணுறாரு நம்ம ஒரு தாசில்தார். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கும் பயம் கிடையாது, அதிகாரிகளுக்கும் பயம் கிடையாது. சகோதரி சொன்னாங்க அந்த எங்கள் காலத்தில் வந்து அதான் எங்கள் அதான் அவங்க தான் சொன்னாங்களே, அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்து மேலே ஒரு அச்சம் இருந்தது, நடவடிக்கை எடுப்பாங்க, அச்சம் இருந்தது. அந்த அச்சம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரி பின்னாடி அச்சம் இருக்கணும், ஆட்சியாளர்கள் மேலே அச்சம் இருக்கணுமா. நீங்கள் ஆட்சியாளர்கள்கிட்ட அச்சம் இல்லாத காரணம் எதுக்குன்னா ஒவ்வொரு அதிகாரி பின்னாடியும் ஒரு பின்னணியில் திமுக கட்சிக்காரங்க இருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன வேணால் சாதிக்கலான்னு. கடந்த காலத்துலலாம் காவல்துறையில் போய் அதிமுக காரங்க போனோன்னா உங்கள் பேரையும் உங்கள் பதவி எழுதிட்டு வைங்க, நான் பார்த்து நீங்கள் சொன்னதை அப்படியே செய்கிறேன்னுவாங்க. நான் வரவே இல்லை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இந்த பேர் அங்கே போச்சுன்னா நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு. அந்த பயம் இப்போ இல்லை. ஒரு கைதி சிறைச்சாலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கோர்ட்டினுடைய ஆஜர்படுத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே போலீஸ்காரனை தாக்குறாங்க, போலீஸ்காரனை அடிக்கிறாங்க. அப்போ என்ன பயம் இருக்குது? எங்கே காவல் தான் அதிகபட்ச பயம் இருக்கணும், அங்கேயே பயம் இல்லை. அதனால் அராஜகத்தினுடைய உச்சகட்டம் இது, மக்களால் புறக்கணிக்கப்படும். இப்போ இந்த அராஜகத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்களா? ஒன்று நிர்வாகத்தை மறைக்கிறதுக்கு தாங்க தான் இந்த மடை மாற்றும் அரசியலும் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசுன்னு போயிடுவாங்க. அதுக்கு ஒரே காரணம் பஞ்சு விவசாயமா, அவருக்கு 10 கோடி தரலாமா? எதில் மின்சார வாரியத்துக்கு 2500 கோடி. நாங்கள்லாம் 3 மடங்கு 4 மடங்கு வீட்டில் அவங்கெல்லாம் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் லைட் போடுறதே விட்டாங்க. எல்லாம் சிங்கிள் அது பேர் வந்து மல்டி ஏசி இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆனால் வீட்டில் எரியறது வெறும் லைட்டு மட்டும். அந்த லைட் எரியறதுக்கே மிகப்பெரிய அளவில் கட்டணம். அவ்வளோ பெரிய கட்டணத்தை செலுத்தியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னென்னா பாக்கி வைக்கிறாங்க. இவ்வளோ பணம் கொடுத்ததுக்கு பாக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கடன் மேலே கடன் கேட்டால் அதிமுக வாங்கின வட்டி கடனுக்கு நாங்கள் வட்டி கட்டுறோன்றாங்க. 50,000 கோடி வாங்கி 15,000 கோடியை வட்டி கட்டுறாங்க. அவங்க 10 ஆண்டு காலத்தில் பலமுறை சொல்லியிருக்கேன் 5 லட்சம் கோடி. அவர்களுடைய வட்டி 25,000 கோடி தான். இல்ல நீங்க இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட திட்டங்கள் மூலமா இத்தனை பேர் எங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க, மக்கள் எல்லாருமே இந்த திட்டங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க பல கட்சியினுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தென்னிந்திய ஜனத்தொகையோட அதிகமாக போகுது. 22 நாளில் 1 கோடி 2 கோடின்னு சொல்கிறாரம்மா. எந்த ஊரில் நியாயம் அது? 22 நாள் அதில் எனக்கு 2 கோடி சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் அதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமற்ற ஒரு வீண் ஜப பேச்சு. என்ன சொன்னீங்க இவ்வளவு திட்டங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப அது திட்டங்கள் பேரளவில் இருக்கு. பேரளவில் இருந்தாலும் அதை அவங்க விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா? விளம்பரத்துக்கு மேல விளம்பரம் மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் தான் அதனுடைய பலனை அனுபவிக்கணும். நான் அனுபவிக்காம பேர்ல இருந்ததுன்னா ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாதுன்னுவாங்க. அது ஒருபோதும் எடுபடாதுமா. அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வெளியில் வர போகிறாங்க? மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் வரும் 2026 மிகப்பெரிய சமட்டி அடியை அவர்கள் பெறுவது காலத்தின் கட்டாயம். நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க திட்டங்களுக்கு, இனி பேர் கூட வைக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க? பேரில் வைக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு தமிழில் பல வித்தை தெரியும், பல வார்த்தைகள் தெரியும். 50 இன்னும் 6 மாதம் இருக்குது, எண்ணி எழுதிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு பேர் வரும், 50க்கு குறையாமல் பேர் வைப்பாங்க. ஸ்டாலின் பேரை இல்லாமல் வேற பேருங்க வைப்பாங்க. அதான் வைப்பாங்க. ஏதாவது அவங்க பேர் வைக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்வர்னு போடுவாங்க, மந்திரின்னு போடுவாங்க, துணை முதல்வர் போடுவாங்க. எப்படியோ அவங்க பேர் வைப்பாங்க. எப்படி பண்ணாலும் பேர் மட்டும் வைப்பாங்கன்றீங்க. அதனுடைய எண்ட் யூசருக்கு முழு பலனும் போகாது, மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, விளம்பரம் மட்டும் தான் அப்படின்றீங்களா? இந்த கணினி இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த ஆட்சியில் அந்த கடந்த ஆட்சியில் எல்லா மாணவர்களும் கொடுத்தாங்க, இவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க. 137 பேருக்கு ஆதி திராவிட பழங்குடியினருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எட்டுகால செய்தி போட்டிருக்காங்க. 138 பேர் முதலமைச்சர் ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு. 136 பேர் கொடுத்தது எட்டுகால செய்தி. நிறுத்தினது வந்து செய்தியே இல்லை. அது எவ்வளவு பெரிய அராஜகம்.
கேட்கலாம் ஏன் இந்த அராஜகம் அப்படின்னு. ரெண்டு இருக்கிறத சுருக்கமா சொல்லிடுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் புகார் பெட்டி போட்டு சாவி தொலைச்சிட்டாங்க, இன்னும் பண்ணல. அதுக்கு வந்தது 11 லட்சம் புகார்கள். ஆனால் இப்போது 4.5 ஆண்டு காலம் கழித்து 4 ஐஏஎஸை போட்டு வாங்கியிருக்கிற புகார் எண்ணிக்கை வந்து 12 லட்சத்து சில்லற புகார்கள். அப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் இவங்க என்ன செஞ்சாங்கன்றது ஒரு கேள்வி. அது மட்டும் அண்ணன் சொன்னது ஒரே ஒரு பதில் கடைசி முடிச்சிடுறேன். காவியை வந்து ரொம்ப அவதூறு பேசுகிறாங்க. பிஜேபி எதுக்கு இருக்கக்கூடாது, பிஜேபி கூட சேர்றதுனால ஒன்றும் கிடையாது. அதிமுக என்பது சிறுபான்மை மக்களை அரணாக பார்க்கும் ஒரு கட்சி. இவர்கள் அவருடன் இருந்தால் சிறுபான்மை மக்களுக்கு சிறப்பான சில ஆபத்துகள் வந்தாலும் தடுக்கப்படும், சிறப்புகளையும் தேடித்தரப்படும். அதே சமயத்தில் எதற்கெடுத்தாலும் முரண் பேசி ஒன்றியம் பேசுபவர்கள் சென்றால் நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். 2024 தேர்தலில் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி தான் என்று தமிழ்நாடு புறம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை என்று விலகி கொண்ட மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களை இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஆக்குவேன் என்று பிஜேபி வேலை செய்யும் ராகுல் காந்தி அவர்கள் அறிவாலயம் பக்கத்துல போவாரு, இவரை பார்க்க மாட்டாரு, யாரும் ஸ்டாலினை பார்க்க மாட்டாரு, கலைஞரை பார்க்க மாட்டாரு, நேரம் இதுக்கு சத்தியமூர்த்தி பவன் வருவாரு. இன்னைக்கு அவரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இணக்கமா இல்லையா? அதனால அதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ப மாறும். நன்றி. அதை ஒப்பிடக்கூடாது. பேசலாம்.